ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொரியல். அதுக்கு நான் 2 வாழைப்பூவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாழைப்பூவில் இருக்க தொலியெல்லாம் நல்லா நீக்கிக்கிடுங்க. நீக்கிறதுக்கு என் குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து நீக்கிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா 2 பூக்களையும் நல்லா தொலியை நீக்கிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சின்ன குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. நல்லா அதை கட் பண்ணி வச்சதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் தேவைன்னா, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சதும் ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்து அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடாகினதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டு அது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே நறுக்கி வைத்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. விட்டதும் திரும்ப கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அது கூடவே வாழைப்பூவையும் உள்ளே சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து அதையும் நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு பார்த்து போடுங்க, அதிகமாக போட்டுறாதுங்க. அது கூடவே தேங்காய் பூவையும் போட்டுக்கிட்டு முட்டை வேணுன்னா முட்டை ஊற்றிக்கிடுங்க. முட்டை ஆப்ஷனல் தான், முட்டை வேணுங்கிறதையும் சேர்த்துக்கிடலாம். அதுக்கு நான் சாம்பார் சாதத்துக்கு வச்சுருக்கேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், பாய்.